ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போது என்ன டிசைன் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த டிசைன் தான் இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வந்து இந்த நெக் பேட்டர்னை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மைல்டாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே நான் வந்து கொஞ்சம் அழுத்தமாக சாப்பீஸில் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த நெக்கு வந்து நான் வந்து இது செகண்ட் டைம் தைக்கிற அந்த நெக் ப்ளவுஸு நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. அதாவது அந்த நமக்கு சின்ன சின்னதாக துணிங்கள்லாம் வச்சு அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுலாம் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நெக் பேட்டர்ன் நெக்கை வந்து வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அடித்து திருப்பி தைக்க போகிறோம். இப்போ நெக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு குண்டு ஊசியில் சுற்றியுமே தைச்சிக்கலாம் பாருங்கள். இது போல் வந்து நம்ம பின் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து குண்டு ஊசி குத்திட்டோம் அப்படின்னா நகராது. அப்போ நம்ம மண்ணு சர்சன்னு தைக்க ஆரம்பிக்கலாம். அதனால தான் நீங்கள் குண்டு ஊசி குத்தலை அப்படின்னாக்கா நம்ம துணியை நகர்த்தி வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து குண்டு ஊசி வந்து குத்தி விட்டுடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த லைனிங் துணி மெயின் துணியை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை அடித்து திருப்பி நம்ம ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எந்த டிசைன் வந்து போடலாம் அப்படின்ட்டு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைனை வந்து தைங்க. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படியுமே வந்து பார்க்கணும். இந்த சேரீயில் வந்து பார்க்க போனாக்கா சேரீயும் ப்ளவுஸுமே வந்து சேம் கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் மைல்டாக வந்து வேறு கலர் வந்தது. அது என்ன டிஷ்யூ கிளாத்து எடுக்கிறதுனே தெரியல. கடைக்கு போயும் பார்த்துட்டேன், சூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரின்ட்டு இதில் கோல்டு தான் நமக்கு இதில் வந்து அதிகமாகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அந்த கோல்டு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரியோடைய கலர் வந்து அதில் நமக்கு கிடைக்க மாட்டுது. இப்போலாம் வந்து நமக்கு கிடைக்கிற கலர்லேயே வந்து சாரீ வர மாட்டுது. டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்து வந்துடுது. ரெண்டுமே பீகாக் தான். ஒன்று லைட் பீகாக், ஒன்று டார்க் பீகாக். இது டார்க் பீகாக்கில் வந்து பார்ட்ரு கலரு, அதிலே வந்து ப்ளவுஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போது வந்து லைட் பீகாக் கலர் வந்து அந்த கிளாத் வந்து எனக்கு ஷேடு வந்து கிடைக்கவே கிடையாது. கடையிலேயே நான் போய் பார்த்துட்டேன். சரி, அப்போ அதே லைட் பீகாக் வச்சாலுமே அது தெரியாதுன்றதுனால சரி நம்ம கோல்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் போயிட்டு அப்புறம் ஒரு 1/2 மீட்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து தான் இந்த டிசைன் வந்து நான் தைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா சூப்பராக வந்திருந்தது இந்த டிசைன் வந்து. நீங்களுமே இது போல் புது விதமாக டிசைனாக வந்து நம்மளுடைய நெக் பேட்டர்னை வந்து நம்ம புதுசாக யோசித்து நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம பார்க்குறத அந்த டிசைனை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண தெரியணும். அதை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்மளால் முடியாது என்றைக்குமே வந்து நினைக்கக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக வந்து செய்யும்போது தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு சின்ன டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான் அதை நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நெக் பேட்டர்னை நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகேவா நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அடித்து திருப்பி தைச்சிட்டேன். இடுப்பு பாட்டமையும் வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் கேன்வாஷ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். கேன்வாஷ் வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த கீழே வந்து நமக்கு நெக்குக்கு அந்த உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம கோல்டு கலர் கிளாத் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அதை வச்சு தைக்கிறதுக்கு நான் அது உள்ளே எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கேன்வாஷ் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் கோல்டு கலர் கிளாத்தும் ப்ளஸ் வந்து இது உள்ளே வந்து வச்சு தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத்தையும் வச்சு ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு நான் இப்போ அப்படியே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி மார்க்கிங் பண்ணுறோம், எப்படி நம்ம இதை அளவு எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே இது மேலே வச்சுட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் இப்போ நெக் பேட்டர்ன் வரைய போகிறீங்களோ அந்த நெக் பேட்டர்னை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்லஸ் மாடலில், அதாவது நெக்லஸ் கழுத்து வருது பார்த்திங்களா, அந்த மாடலில் வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் பீஸு மெயின் பீஸையும் வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதுலேயுமே வந்து இந்த மெயினில் வந்து லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அதுபோல் வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோல்டு கலர் கிளாத்தையும் கேன்வாஷையுமே வந்து அயனிங் பண்ணிவிட்டு சுற்றியுமே தைச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துட்டேன். இப்போ லைனிங் பீஸை வச்சு நம்ம இப்போ அடித்து திருப்பி நம்ம பின்பக்கம் வந்து நம்ம அந்த லைனிங் பீஸை வந்து வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். நம்ம வந்து அகலம் வந்து பத்தலை, அதனால் வந்து வேறு கிளாத் எடுத்து வச்சு நம்ம அதையுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது போல் நீங்களுமே வந்து
ரொம்ப ஒரு கஸ்டமர் கேட்பாங்கன்னா ஏதாவது பழைய மாடல் இருக்கிற மாடலே பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு புது மாடலாக இருந்தால் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி ஒரு மாடல் ப்ளவுஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைங்களா. நம்ம வந்து நெக்கு ஓரத்தில் வந்து வச்சு தைச்சிட்டோம், அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அதை படிமான தையல் வந்து போடுறோம். அது சேம் கலர் நூலாக இருந்தது அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து கோல்டு கலர் நூலை மாற்றிட்டு நான் இப்போ வந்து நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்க. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் தினம் தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம். உங்கள் பிகினராக இருக்கிற உங்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிசைன் ப்ளவுஸ் வந்து நான் அதிகமாக தைக்க மாட்டேன், நான் சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்லாம் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பிசுறு எல்லாமே நான் மேல் பக்கமாகவே மடித்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். பேக் சைடில் வந்து நமக்கு பிசுறு வந்து தெரியாது இல்லையா, அதனால் வந்து இது போல் தைச்சிக்கலாம். நமக்கு நெக் பேட்டர்னுக்கு அப்புறம் மீதி வந்து நமக்கு உள்ளே வந்து எல்லாம் கவர் ஆகிடும். அதனால் இது போல் தைச்சோம் அப்படின்னாக்கா பார்க்குறதுக்கு பேக் பக்கமும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வச்சு பின் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அது மேலே வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவில் லேஸ் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். சென்டரில் வந்து பட்டன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். 2 பட்டன் வந்து நம்ம ரெடி பண்ணி நான் அந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு 400 வாங்கியிருந்தேன். ஸ்லீவுக்கு வந்து பஃப் கை கேட்டிருந்தாங்க, அதுக்குமே வந்து நம்ம ஸ்லீவுக்குமே வந்து ஒரு 100 ருபீஸ் வாங்கியிருந்தேன். மொத்தம் வந்து 500 வாங்கியிருந்தேன். லைனிங் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் வந்து லைனிங்க்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட வாங்க கிடையாது. நம்ம வந்து டிசைன்ஸுக்கும் ஸ்லீவ் டிசைன்ஸுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம். மொத்தம் இந்த டிசைன்ஸ்க்கு நான் 500 வாங்கியிருந்தேன். நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமரும் பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா புதுசாக ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்குமே பிடிக்கும். நம்ம ரெகுலராக எல்லா டிசைனுமே வச்ச மாதிரியே அதே மெத்தடில் வேறு நெக் பேட்டர்னில் வச்சோம் அப்படின்னாலுமே எல்லாேருக்கும் அது பிடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா. அதனால் பிடிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெக் பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த ப்ளவுஸோடைய கஸ்டமர் வந்து என்கிட்ட ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நார்மலாக வந்து ஒரு நெக்கு வந்து ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு இறக்கம் தான் வைக்கணும், எனக்கு வந்து இறக்கலாம் பிடிக்காது, வீட்டில் இருக்கிறவங்க எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் இவங்க என்கிட்ட தைக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க பசங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அவங்க நாத்தனார் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து பாண்டியில் கொடுத்து தைச்சி எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் விட்டுட்டேன். இப்போது இந்த ப்ளவுஸை கொடுக்க வரும்போது அந்த ப்ளவுஸை தான் எனக்கு அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா 10 இன்ச்சு இறக்கம் இருக்குது, நெக்கு 10 இன்ச்சு இறக்கம் இருக்குது. இப்போ அது அவங்களுக்கு ஓகேவாக இருக்குது. அப்போது வந்து நம்மக்கிட்ட வந்து எனக்கு இப்படி பிடிக்காது அப்படி இப்படின்ட்டு சொன்னவங்க இப்போ மட்டும் 10 இன்ச்சு அளவு இறக்கம் வந்து அவங்க போடுறாங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிறது, நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அவங்ககிட்ட இதை கேட்கணுன்னு நினச்சேன், ஆனால் நான் கேட்கல. எதுக்கு, அவங்களுக்கு ஒரு இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.